இன்னைக்கு 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் அப்படினா Poco X3 Pro-வை சொல்லலாம். நிறைய பேர் கேமர்ஸ்க்குள்ள 20000 ரூபாய்க்குள்ள இந்த மொபைலை தான் சூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த Poco X3 Pro-வோட அன்பாக்சிங் அண்ட் டீடைல்டான ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது போக இந்த மொபைல்ல என்ன நல்லா இருக்கு, நல்லா இல்ல, யார் வாங்கினா பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வீடியோக்குள்ள நம்ம டீடைல்டா டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மொபைல் நமக்கு ரிவ்யூக்காக ரிச் மொபைல் அப்படிங்கிற ஒரு ஷாப்ல இருந்து தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அங்க லேட்டஸ்டான ரெட்மி, ரியல்மி, போக்கோ எல்லா பிராண்ட்ஸ்லயுமே மொபைல் அவைலபிளா இருக்கு. நீங்க ஏதாவது மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த கான்டாக்ட் நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த மொபைலோட பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Poco X3 யோட பாக்ஸ் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பெருசா டிஃபரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தாலுமே Poco X3ல என்ன கொடுத்திருந்தாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஒரு TPU கேஸ், யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் டூல், Poco X3 Pro மொபைல், அதுக்கப்புறம் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் இருக்குது. அது கூடவே டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இவ்வளவுதான் இந்த மொபைலோட பாக்ஸ்க்குள்ள இருக்குது. வேற எதுவுமே பெருசா டிஃபரெண்டா எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ மொபைலை பத்தி டீடைல்டா பார்ப்போம். முதல்ல பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க டாப்ல செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. அது போக IR பிளாஸ்டரும் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே போக்கோ, ரெட்மி மொபைல்ஸ்ல கண்டிப்பா IR பிளாஸ்டரை வந்து மிஸ் பண்றதே கிடையாது. ஸோ அது வந்து இந்த மொபைலே இருக்குது. அப்படி இங்க நம்ம ரைட் சைட்ல வந்தோம் அப்படின்னா இங்க வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது. கீழே வந்து பவர் பட்டனோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல வந்தோம் அப்படினா இங்க ஒரு 3.5 mm ஜாக் இருக்கு. டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. இங்கே ஒரு மைக் இருக்குது. அதுக்கப்புறம் இங்க ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. இதுல வந்து டுயல் ஸ்பீக்கர் இருக்கு. அப்படியே நம்ம இங்க லெஃப்ட் சைடுல வந்தோம் அப்படினா இங்க சிம் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணா இங்க ஹைபிரிட் ஸ்லாட் கொடுத்திருக்காங்க. ஒரு சிம் ஒரு மெமரி கார்டு இல்லனா டுயல் சிம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்க முடியும். இங்க டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கிடையாது. அப்படியே நம்ம இங்க ரியர்ல வந்தோம் அப்படினா இந்த டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது Poco X3ல என்ன மாதிரியான ஒரு டிசைன் இருந்ததோ அதே டிசைன் தான் கொடுத்திருக்காங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து இங்க பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நீங்க ரொம்ப உத்து பார்த்தா மட்டும் தான் அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியும். மத்தபடி Poco X3ல என்ன மாதிரியான ஒரு டிசைன் இருந்ததோ அதே டிசைன் தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. நடுவுல பார்க்கிறதுக்கு ஒரு டெக்ஸ்சர் டிசைன் மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து டெக்ஸ்சர் டிசைன் கிடையாது. ஷைனிங்கா தான் இங்க கொடுத்திருக்காங்க. அந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்பவே கேப்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அது போக கீழே வந்து Poco அப்படின்னு அவங்களுடைய பிராண்ட் நேம் வந்து ரொம்பவே பெருசா போட்டிருக்காங்க. எனக்கு பொதுவா பிராண்ட் நேம் வந்து பெருசா போடுறத பிடிக்கவே பிடிக்காது. ரியல்மி எல்லாம் அந்த டேர் டு லீப் அப்படின்னு பெருசா போட்டு வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி இந்த மொபைல்ல Poco X3ல போட்டிருந்த மாதிரியே தான் இங்க கொடுத்திருக்காங்க. Poco X3ல கூட அந்த டெக்ஸ்ட்டை சுத்தி லைன் வராது. பட் இங்க வந்து லைன் கொடுத்து இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டா காமிக்கிற மாதிரி அந்த நேம் வந்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சைடுல வந்து கிளாஸ் ஃபினிஷ் மாதிரி கொடுத்து Poco X3ல என்ன மாதிரியான ஒரு டிசைன் இருந்ததோ அதே டிசைன் தான் இங்க கொடுத்திருக்காங்க. இந்த மொபைல்ல ரியர்ல பிளாஸ்டிக் பேக் தான் இருக்குது. கிளாஸ் பேக் கிடையாது. அப்படியே நம்ம இங்க ஃப்ரண்ட்ல வந்து அப்படினா Poco X3ல என்ன டிஸ்ப்ளே இருந்ததோ அதே டிஸ்ப்ளே தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. இங்க 6.67 இன்ச் IPS LCD Full HD Plus டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இந்த டிஸ்ப்ளேல 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்திருக்காங்க. Poco X3ல என்ன மாதிரியான ஒரு டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததோ அதே டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. அதே மாதிரி ஒரு நல்ல கலர்ஃபுல்லான நல்ல பிரைட்டரான டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி, அவுட்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி, டிஸ்ப்ளே வந்து நல்ல பிரைட்டா இருக்கு. அது போக இங்க 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்திருக்கனால அல்ட்ரா ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. அந்த ரெஃப்ரெஷ் ரேட்டையுமே நம்ம வந்து 60 Hz 120 Hz அப்படிங்கிற மாதிரி சூஸ் பண்ண மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அது போக இந்த மொபைல்ல நம்ம யூசேஜுக்கு தகுந்த மாதிரி அந்த ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பேட்டரி வந்து பெருசா ட்ரெயின் ஆகாது அப்படிங்கிற மாதிரி கம்பெனி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சோ பேட்டரி செக்மெண்ட் வரும்போது அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டிஸ்ப்ளேல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க கார்னிங் ஒரு கிளாஸ் 6 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. Poco X3ல கார்னிங் ஒரு கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள நாங்களும் இந்த பிராண்ட்க்கெல்லாம் போட்டி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஒரு பிராண்ட். ஆனா அவங்க கார்னிங் ஒரு கிளாஸ் 3 ப்ரொடக்ஷன் கொடுக்குறாங்க. இல்ல என்ன கொடுக்குறோம் அப்படிங்கறதை சொல்றதே கிடையாது. பட் இதுல நீங்க கார்னிங் ஒரு கிளாஸ் 6 ப்ரொடக்ஷன் நீங்க 50000 ரூபாய் போட்டா கூட பெரும்பாலான மொபைல்ஸ்ல வந்து யாருமே ஆஃபர் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். கார்னிங் ஒரு கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் தான் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட ஃபிளாக்ஷிப் மொபைல்ஸ்ல இருக்கிற ஒரு ஃபீச்சரை இவங்க 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள இந்த மொபைல்ல கொடுத்திருக்கிறது ஒரு செம்மையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சோ அதனால டிஸ்ப்ளேயோட ப்ரொடக்ஷன் இன்னும் நம்ம பெட்டராவே எதிர்பார்க்கலாம். சோ டிஸ்ப்ளே பொறுத்தவரைக்கும் நல்ல கலர்ஃபுல்லான நல்ல ஷார்ப்பான ஒரு சூப்பரான டிஸ்ப்ளே வந்து கொடுத்திருக்காங்க. இருந்தாலும் நம்ம ரெட்மி சீரிஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ரெட்மி நோட் 10 சீரிஸ்ல எல்லாத்துலயுமே AMOLED டிஸ்ப்ளே இருக்குது. பட் இந்த மொபைலே AMOLED டிஸ்ப்ளேவோட எடுத்துட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் வேற லெவலா இருந்திருக்கும். பட் இதுவுமே ஒரு நல்ல டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்க கொடுக்குது. அப்படியே இங்க ரியர்ல கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க குவாட் கேமராஸ் கொடுத்திருக்காங்க. பிரைமரி சென்சாரா 48 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. Sony IMX582 அப்படிங்கிற ஒரு சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் 48 மெகாபிக்சல்ல என்ன மேக்ஸிமம் குவாலிட்டி கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான அவுட்புட் வந்து இதுல கிடைக்குது. ஏன்னா இங்க வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர் கொடுத்திருக்கனால நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி நல்லா ப்ராசஸ் பண்ணி இமேஜோட அவுட்புட் எல்லாமே கொடுக்குது. நல்ல கலர்ஃபுல்லா நல்ல பிரைட்டரான போட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியுது. ஆனா இதோட
போட்டோவை Poco X3 யோட கம்பேர் பண்ணோம் அப்படினா அங்கேயும் Sony சென்சார் 64 மெகாபிக்சல் இருக்குது. பட் இதை விட அதுல இன்னும் கலர்ஃபுல்லா நல்ல பிரைட்டரான போட்டோஸ் இருக்குது. கொஞ்சம் லோ லைட்லயும் கூட அதுல வந்து பெட்டரான அவுட்புட் கிடைக்குது. சோ அதோட கம்பேர் பண்ணும்போது இங்க கேமரா வந்து கம்ப்ளீட்டா டவுன் கிரேட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இங்க அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் போட்டோஸ் எடுக்கும்போதும் இதுல வந்து கொஞ்சம் டார்க்கான போட்டோஸ் தான் கிடைக்குது. Poco X3 ல வந்து இன்னும் பெட்டரான அல்ட்ரா வைட் ஆங்கிள் போட்டோஸ் கிடைக்குது. சோ ஓவராலா ரியர் கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது Poco X3 விட இங்க டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. மத்தபடி கேமரா ஃபீச்சர்ஸ் இதெல்லாமே பார்க்கும்போது Poco X3 ல என்ன மாதிரியான கேமரா ஃபீச்சர்ஸ் இருந்ததோ அதே மாதிரியான தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. கேமரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க ப்ரோ ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் வீடியோ, போட்டோ, போர்ட்ரைட், மோர்ல போனோம் அப்படினா அதுல நைட் மோட், 48 மெகாபிக்சல், ஷார்ட் வீடியோ, பனோரமா, டாக்குமெண்ட்ஸ், வீலாக், ஸ்லோ மோஷன், டைம் லாப்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுலயும் டுயல் வீடியோ ஆப்ஷன் இருக்கு. ஒரே டைம்ல ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டையுமே சேம் டைம்ல யூஸ் பண்ணி நம்மளால போட்டோ எடுத்துக்க முடியும். அது போக க்ளோன் ஃபீச்சர்ஸ் நம்மளையே 2-3 பேரா ஒரே போட்டோல காமிக்கிறது, வீடியோல காமிக்கிறது அந்த மாதிரியான ஃபீச்சரும் இதுல கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் இதுல கொடுத்திருக்கிற ஆன் பேப்பருக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்படியே நம்ம செல்ஃபி கேமரா வந்தா அப்படினா இங்க 20 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. Poco X3 ல என்ன இருந்ததோ அதே மாதிரியான ஒரு செல்ஃபி கேமரா தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Poco X3 கூட கம்பேர் பண்ணும்போது இங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான அவுட்புட் வந்து கொடுக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இங்க பெட்டரான ப்ராசஸர் இருக்கிறதுனால, பெட்டரான ISP இருக்கிறதுனால இன்னும் இமேஜ் அந்த ப்ராசஸ் பண்ணி கொடுக்கிறது, ஆப்டிமைஸ் பண்றது இதெல்லாமே இன்னும் பெட்டரா இருக்கறனால Poco X3 விட இங்க நமக்கு ஒரு பெட்டரான செல்ஃபி போட்டோஸ் வந்து கிடைக்குது. சோ செல்ஃபி போட்டோஸ் குவாலிட்டி ரொம்பவே செமையா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ஒரு சூப்பரான அவுட்புட் 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள ஒரு பெஸ்டான போட்டோ குவாலிட்டி இந்த செல்ஃபி கேமரால கொடுக்குது. சோ ஓவராலா கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுலயும் ஓரளவு நல்ல போட்டோஸ், வீடியோஸ் இதெல்லாம் எடுத்துக்க முடியுது. இருந்தாலும் Poco X3 கூட கம்பேர் பண்ணீங்க அப்படினா Poco X3 ல தான் ஒரு நல்ல கேமரா செக்மெண்ட் வந்து இருக்கு. அதனால கேமரா செக்மெண்ட் உங்களுக்கு பெஸ்டா வேணும் அப்படினா Poco X3 போறது தான் உங்களுக்கு பெட்டரான சாய்ஸா இருக்கும். இல்ல நான் செல்ஃபி மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன், ரியர் கேமராலாம் அதிகமா யூஸ் பண்ணவே மாட்டேன் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா Poco X3 Proவே உங்களுக்கு போதுமானதா இருக்கும். அடுத்ததா இந்த மொபைல்ல ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன இங்க பெர்ஃபார்மன்ஸ் தான். இந்த மொபைல்ல Snapdragon 860 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. 860 அப்படிங்கிறது 855 பிளஸ்க்கும் 860க்கும் பெருசா டிஃபரன்ஸ் கிடையாது. கொஞ்சம் ஓவர் கிளாக் பண்ணிருப்பாங்க. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இதோட ஆன்டிடு ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது 4,84,000 ஆன்டிடு ஸ்கோர் வருது. பொதுவா 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள இருக்கக்கூடிய மத்த பிராண்ட்ஸோட மொபைல்ஸோட மேக்ஸிமம் ஆன்டிடு ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா இங்க 3,20,000 3,30,000 அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. பட் இதுல கொடுத்திருக்கக்கூடிய இந்த ப்ராசஸர் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கறத அதோட ஆன்டிடு ஸ்கோர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அது போக 800 சீரிஸ் ப்ராசஸர் வந்து ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர். இந்த ப்ராசஸரை இதுவரைக்குமே 21000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள வேற எந்த பிராண்டுமே ஆஃபர் பண்ணது கிடையாது. இவங்க தான் Poco F1 அப்படின்னு ஒரு மொபைல்ல 21000 ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ Poco X3 Proல 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ அத பாக்கும்போது இங்க ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதோட கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லவே வேண்டாம். சோ செம்மையான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. எந்த ஹையர் எண்ட் கேம்ஸா இருந்தாலுமே ஹை கிராபிக்ஸ்ல நம்மளால விளையாட முடியுது. எந்த ஒரு லாகும் இல்லாம சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஆனா இதுல இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது. நிறைய பேர் நம்ம கிட்ட கேட்டாங்க Poco X3 Proல வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா ப்ரோ, ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா, அதை மட்டும் கண்டிப்பா சொல்லுங்க ரிவ்யூல அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து இதுக்கு முன்னாடியே நம்மளால பார்க்க முடிஞ்சது. இந்த மொபைல்ல நான் கண்டினியூஸா கேம் விளையாடும் போது ஹெவி கேம் வந்து நீங்க ஹை கிராபிக்ஸ்ல விளையாண்டீங்க அப்படின்னா இதுல கண்டிப்பா ஹீட் வந்து நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். மொபைல் ஃபுல்லா ஃப்ரண்ட்லையும் சரி ரியர்லையும் சரி அந்த ஹீட் வந்து நம்மளால நல்லாவே உணர முடியுது. அதுவும் நீங்க கண்டினியூஸா ஒரு ½ அன் ஹவருக்கு மேல கேம் விளையாட ஆரம்பிக்கும் போதே அந்த ஹீட்டை வந்து நம்ம கையில உணர முடியுது. அந்த அளவுக்கு இதுல வந்து ஹீட் இருக்கு. இருந்தாலும் ஹெவியா ஹீட் இருந்தாலுமே அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குது. ஒரு சில மொபைல்ல பார்த்தா அப்படின்னா ஹீட் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் ஆயிடும். கேமரா யூஸ் பண்ணும்போதும் சரி ஹெவி ஹீட் ஆனவுடனே அந்த வீடியோ கட் ஆயிடும். சோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் மத்த மொபைல்ல நிறைய வரும். இதுல அந்த ஹீட்டிங் இஷ்யூ வந்து நம்மளால உணர முடிஞ்சாலுமே கேமிங் பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம கண்டினியூஸா நம்மளால கேம் விளையாட முடியுது. அதனால இது கேமர்ஸ்க்கு வந்து ஒரு பெஸ்டான மொபைலா இருக்கும். அது போக இந்த மொபைல்ல டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கிறதுனால இந்த கேம் விளையாடும் போது எனிமீஸ் நடந்து வரது, அந்த ஃபுட் ஸ்டெப் இதெல்லாமே நல்லா கிளியரா நம்மளால கேட்க முடியுது. அதனால இன்னும் நீங்க கேமிங் வந்து ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும், அதுவும் 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அடுத்து இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது லேட்டஸ்ட் வெர்ஷனான Android 11 கொடுத்திருக்காங்க. MIUI 12 ஓட எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல்ல ஆட்ஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா Redmi மொபைல்ல தான் அதிகமா அந்த ஆப் ஸ்டோர்ல இருந்து எக்கச்சக்கமா புஷ் பண்ணிட்டே இருக்காங்க. பட் இந்த மொபைல்ல ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமே கிடையாது. UI ல எந்த ஒரு ஆட்ஸ்மே இல்லாத ஒரு கிளீனான MIUI எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மொபைல்லையும் கிடைக்குது. இல்ல ப்ளூடூத் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய Xiaomi ஆப்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீ இன்ஸ்டால்டா கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ண முடியல. அது தவிர்த்தும் ஒரு சில ஆப் வந்து கொடுத்திருக்காங்க. பட் அதெல்லாம் மேக்ஸிமம் நம்மளால அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியுது. அந்த விதத்துல இது வந்து கொஞ்சம் பெட்டரான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்
கொடுக்குது. அது போக MIUIல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லாவே பெட்டரா இருக்கு. அதுவும் ஆட்ஸ் இல்லாத MIUI எக்ஸ்பீரியன்ஸ் இதுல சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் போக்கோ லான்ச்சரோட செம்மையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இதுல இருக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ரொம்பவே ஃபாஸ்டா அக்யூரேட்டா அன்லாக் பண்ணுது. இதுல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். பிரஸ் பண்ணா அன்லாக் பண்ணணுமா இல்ல டச் பண்ணா அன்லாக் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணி பிரஸ் பண்ற மாதிரி அன்லாக் பண்ற மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாவே பிரஸ் பண்ணா அன்லாக் பண்ற மாதிரி தான் இருக்குது. மொபைல்ல நம்ம பவர் பட்டனை பிரஸ் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா அன்லாக் ஆயிடுது. சோ அந்த ஃபீச்சர் வந்து இந்த மொபைல்ல ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் உங்களுக்கு டச் பண்ற மாதிரி தான் அன்லாக் பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா செட்டிங்ஸ்ல போய் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஃபீச்சர் வந்து கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி இங்க ஃபேஸ் அன்லாக் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணுது. இங்க மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சொல்லவே வேண்டாம். இங்க டுயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது. Poco X3ல என்ன மாதிரியான ஒரு மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதோ அந்த அளவுக்கு ஒரு செம்மையான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இதுல கிடைக்குது. நல்லா சூப்பரா நம்மளால சாங்ஸ் எல்லாமே கேட்டுக்க முடியுது. சோ ஒரு பெஸ்ட் மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸோட 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள இந்த மொபைல் வந்து பெட்டரான சாய்ஸா இருக்கு. மத்தபடி கால் குவாலிட்டி, நெட்வொர்க் குவாலிட்டி இதுலலாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வர்க் பண்ணுது நான் யூஸ் பண்ண வரைக்கும். இதுக்கு அப்புறம் எப்பவும் கொடுக்குற மாதிரி IR பிளாஸ்டர் வந்து இந்த மொபைலையும் கொடுத்திருக்காங்க. அதனால ரிமோட் ஆப் யூஸ் பண்ணி இந்த மொபைலை நீங்க ரிமோட்டாவும் யூஸ் பண்ணிக்க முடியும். அது போக இதுல IP ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. IP53 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ஸ்பிளாஷ் ப்ரூஃப் இருக்கறனால மழையில நனைஞ்சாலோ இல்ல வேர்வை பட்டாலோ பெருசா இந்த மொபைல்ல வந்து ப்ராப்ளம் வராது. சோ இது வந்து ஸ்பிளாஷ் ப்ரூஃப் தான், வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. அதனால தண்ணிக்குள்ள போட்டு டெஸ்ட் பண்ணிடாதீங்க. மழையில நனைஞ்சா பெருசா ப்ராப்ளம்ஸ் இருக்காது. இந்த மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இந்த மொபைல்ல நிறைய வந்து கொடுத்திருக்காங்க. இதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது Poco X3 விட இங்க பேட்டரியும் டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க. இதுல 5160 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. ஆனா பேட்டரியை டவுன் கிரேட் பண்ண மாதிரி இங்க டிசைனையும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா Poco X3ல இருந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன, அந்த மொபைல் வந்து கிட்டத்தட்ட ஒரு செங்கல் மாதிரி ஒரு மொபைல் இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு பல்கான மொபைல். இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னா கேம் விளையாடுறவங்களுக்கும் கூட கொஞ்சம் கடுப்பா இருந்திருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பல்கா தெரியும் பார்த்தா. பட் இந்த மொபைல் வந்து அந்த அளவுக்கு பல்கா இல்லாம கொஞ்சம் ஸ்லிம்மான மொபைலா டிசைன் பண்ணி இன்னும் ஒரு பெட்டரான மொபைலா வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு ஃபிளாக்ஷிப் மொபைல் என்ன மாதிரி இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிசைன்ல இந்த மொபைல் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பாக்ஸ்க்குள்ளேயும் 33 வாட் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணும்போது 1 ஹவர்க்குள்ளே நம்மளால ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணிட முடியுது. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கறனால இங்க பேட்டரி வந்து வேகமா ட்ரெயின் ஆகுதா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பெருசா ட்ரெயின் ஆகல. நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணி ஓரளவு பேட்டரி வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர் இருக்கறனால அந்த பேட்டரி ஆப்டிமைசேஷன் இன்னுமே ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகுது. சோ பேட்டரி வந்து இந்த மொபைல்ல நல்லாவே நிக்குது. பெருசா ப்ராப்ளம் அப்படின்னு எதுவுமே இல்ல. அதனால இதுல 5160 mAh நீங்க ஹெவி கேமரா இருந்தா கூட உங்களுக்கு ஒரு நாளைக்கு போதுமானதா இருக்கும். இல்ல நீங்க நார்மல் யூசரா இருக்கீங்க அப்படினாலுமே இதோட பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு 2 நாளைக்கு தாராளமா நல்லாவே நிக்குது. ஃபைனலா இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்த்தா இங்க மொத்தம் 2 வேரியன்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. 6+128, 8+128 அப்படிங்கிற மாதிரி 2 வேரியன்ட். 6+128 வந்து 19000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. 8+128 21000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்க்கு சேல் பண்றாங்க. இது போக நீங்க ICICI கார்டு யூஸ் பண்ணி வாங்குனீங்க அப்படினா ஒரு 1000 ரூபாய் டிஸ்கவுண்டோட இந்த மொபைல் வந்து வாங்கிக்க முடியும். இந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் ஒர்த் அப்படின்னு கேட்டீங்கன்னா செம ஒர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இங்க ஒரு நல்ல டிஸ்ப்ளே இருக்குது. 120 Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்குது. அது போக இங்க டிஸ்ப்ளே ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது இங்க கார்னிங் ஒரு லாக்ல 6 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் ஆன் பேப்பர் ஸ்பெக்ஸ் கொடுத்திருக்கிறதுக்கு நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது ரியர் கேமரா. பட் ஓரளவு ஓகே அப்படின்னு சொல்லலாம். செல்ஃபி கேமரா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சொல்லவே வேண்டாம். இந்த பிரைஸ் செக்மென்ட்க்கு வேற யாருமே ஆஃபர் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த மொபைல்ல தான் இருக்குது. காம்படிட்டர் அப்படின்னு பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸ்க்கு இந்த மொபைல்ல வேற யாருமே கிடையவே கிடையாது. இதுதான் பெஸ்டான சாய்ஸ். மத்தபடி இங்க சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ், பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் இதெல்லாமே இந்த மொபைல்ல சூப்பரா இருக்கு. சோ ஓவராலா ரியர் கேமரா தவிர்த்து எல்லா விதத்திலுமே ஒரு பெஸ்ட் மொபைல் 20000 ரூபாய் பிரைஸ் செக்மென்ட்குள்ள நீங்க ஒரு கேமரா இருந்து சூஸ் பண்றீங்க அப்படின்னா தாராளமா இந்த மொபைலை சூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு செம ஒர்த்தான மொபைல். பட் இந்த மொபைல்ல நீங்க ஹெவியா கேம் விளையாடும் போது ரியர்ல வந்து ஹீட்டிங் இஷ்யூ நல்லாவே உணர முடியுது. சோ அதையும் மனசுல வச்சுட்டு ஹீட்டிங் இஷ்யூ இருந்தாலும் ஓகே அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மொபைலை ட்ரை பண்ணி பாருங்க. சோ Poco லான்ச் பண்ணியிருக்கிற இந்த Poco X3 Pro பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த மொபைல் ஒர்த்னு நினைக்கிறீங்களா இல்ல ஒர்த் இல்லன்னு நினைக்கிறீங்களா? சோ இந்த மொபைல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன நல்லா இருக்கு, என்ன நல்லா இல்ல நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய லேட்டஸ்டான இன்ட்ரஸ்டிங்கான மொபைல்ஸோட அன்பாக்சிங் அண்ட் டீடைலான ரிவ்யூ வீடியோ இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படிஸை எல்லா சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம லேட்டஸ்ட் அப்டேட் இன்னும் ஃபாஸ்டா தெரிஞ்சுக்க நம்முடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.